ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து எக்ஸாம் டைம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் 2 பசங்க இருக்குது அப்படின்னாங்கன்னா நிஜமாகவே 2 ஸ்டடி டேபிள் தேவைப்படும். என் பெரிய பொண்ணுக்கு வந்து ஸ்டடி டேபிள், ப்ராப்பர் ஸ்டடி டேபிள் இருக்குது. என் குட்டி குழந்தைக்கு வந்துட்டு சின்ன பையனுக்கு ஸ்டடி டேபிள் இல்லை. ஸோ இது வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நம்ம பெட்டில் உட்காந்து தான் சொல்லிக் கொடுப்போம், இல்லை கீழே உட்காந்து சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி டேபிள், இது வந்து லேப்டாப் டேபிள். ஒன்று ஒர்க்கிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டடி டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு பென்சில், எரேசர்ஸ், ஷார்ப்னர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து உங்களுக்கு நல்லா புக்ஸ் வச்சுக்கலாம். இந்த கேப் இருக்குது, குட்டி குட்டி கேப் வந்து அது வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அந்த கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு வுட் ஃபினிஷில் இந்த சைடு இந்த ட்ரா பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் வந்து பென்சில், ஷார்ப்னர்ஸ் இந்த மாதிரி, ஏன்னா டக்கு டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து சின்ன கிளாஸஸ் ஏதாவது வச்சுக்கலாம், ஒரு தண்ணி கிளாஸோ இல்லை பாட்டிலோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஸ்லீக்காக இருக்கிறதுனால படித்து முடிச்சோடனே மடிக்க வச்சிடலாங்க பெட்டுக்கடியில். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.